கும்பகோணம் மகாமக திருவிழாவையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் புனித நீராடி சிறப்பு வழிபாடு செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமக திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீர்த்தவாரி உற்சவம் இன்று நண்பகல் நடைபெறுகிறது. இதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையிலும் இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர். மேலும் இங்குள்ள கோவில்களிலிருந்தும் உற்சவர்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மெரினா கடற்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. மகாமக திருவிழாவிற்கு நேரில் செல்ல முடியாதவர்கள் இதில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். பௌர்ணமி அன்று மக நட்சத்திரமும் திங்கட்கிழமும் சேர்ந்து வந்தால் அதை மகாமகம் என்று எல்லோரும் கொண்டாடுகின்றார்கள். அதாவது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த விசேஷமான நாளிலே எல்லா ஊர்களிலுமே விசேஷமாக தீர்த்தவாரி முதலான வைபவங்கள் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு வருடமுமே மாசி மாதத்திலே பார்த்தசாரதி பெருமாள் இந்த பௌர்ணமி அன்று கடற்கரைக்கு எழுந்தருளி இங்கே சமுத்திரத்திலே தீர்த்தம் சாதிப்பது என்கிற உற்சவம் மிகவும் விசேஷமாக நடைபெற்று வருகின்றது. பெரிய திவ்ய தேச பெருமாள் என்ன அமக்களமா என்ன அனுகிரகத்தோட ஆசையோட அவருக்காக எல்லா பெருமாளும் எல்லா திவ்ய தேசத்திலேருந்து வந்து வெயிட் பண்ணி பெருமாளே சேவிக்கிறபடியான பாக்கியம் கிடைக்கும். மக்களுக்கு எங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய குடுப்பனையோட சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் கும்பகோணத்துல போய் சேவிக்கலாம். கும்பகோணத்துல சேவிக்கிற பலன் இங்க கிடைக்கும்.